வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு திருநாள் வந்துச்சுலே அதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பிரசாதத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மாங்காய் எடுத்துக்கிட்டேன். 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த சித்திரை திருநாளுக்கு வந்து எதுக்கு மாங்காய் பச்சடி பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து உவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, நம்ம அதில் உரைப்பு போடுவோம், மறுபடியும் இனிப்பு போடுவோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி கசப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து, அதாவது சுகம் துக்கம் எல்லாம் சேர்ந்து வருதோ அப்படிங்கிறத வந்து உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் அந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கிற என்னது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மாம்பழம் வந்து அப்போ உள்ள சீசனுங்கிறதுனால அந்த மாங்காய் பச்சடி அப்படிங்கிறத வந்து செஞ்சு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க, பிரசாதமாக சாமிக்கு செஞ்சு கும்பிட்றாங்க. அதுக்கு வந்து நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கிளிமூக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 3 மாங்காவும் சேர்ந்து எனக்கு 50 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து இப்படி நீல வாக்கில் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பரவாயில்லாமல் பெரிய துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வேகணும் போது நல்லா வெந்து வரும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பீஸாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அப்படியே நான் இப்போ எல்லா மாங்காவும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாங்காவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த தொலியில் வந்து நம்மளுக்கு உவர்ப்பு இருக்கும், அது பிறகு கீழே உள்ள சதையில் வந்து நம்மளுக்கு புளிப்பு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இனிப்புக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கிறோம். வெல்லம் வந்து நான் வந்து ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன், அதாவது சின்ன பவுலுக்கு ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன். உரைப்புக்கு வந்து 2 மிளகா 2 வத்தல் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிசம் பண்ணதுக்கு கருவேப்பிலை, கடுகு எடுத்திருக்கேன். இது கூடயே நம்ம வந்து கசப்புக்கு வந்து வேப்பம்பூ சேர்ப்பாங்க. வேப்பம்பூ வந்து எனக்கு மும்பையில் கிடைக்கல, அதனால் நான் வேப்பம்பூ சேர்க்கல, சும்மா சாதாரணமாக தான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து தாளிசம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து மாங்காய் அந்த இனிப்பு பாவு எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் தாளிசம் எல்லாமே பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் ஒரு 200 ml வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மாங்காவை வேக போட போகிறேன். இப்போ தண்ணி லைட்டாக சூடாயிட்டு மாங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து மூடி போட்டுலாம் வேக விடலை, அப்படியே வேக விட்டுட்டேன். ஏன்னா சீக்கிரமாகவே மாங்காய் வெந்துடும், அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பாருங்கள், மூடி போடாமல் சீக்கிரமாகவே வெந்துட்டு மாங்காய் எப்படி வந்துட்டு அப்படிங்கிறது பார்க்கலான்னா நம்ம அமுக்கி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்புறம் எடுக்கும்போது அப்படி மாவு மாதிரி நம்ம கையில் ஒட்டும், அதாவது இந்த சத பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கையில் ஒட்டும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுட்டு நல்லா வெந்துட்டுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெந்துட்டு. இப்போ வந்து நான் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வடிகட்டினதை எடுத்து இதே மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியை தூர ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியில் தான் நம்ம, அதாவது மாங்காய் வேக விட்ட இந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்க போகிறோம். இந்த பாகு காய்க்கிறதுக்கு வந்து பக்குவம்லாம் கிடையாது. அதாவது நல்லா கொதித்து நம்மளுக்கு அது அந்த பாகு வந்து தொட்டு பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு லைட்டாக விசுவிசுப்பாக கையில் ஒட்டினாலே போதும். அந்த அளவு பாகு காய்ச்சா போதும். அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எதனாலன்னா இதில் தூசி மண் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லையே, அதனால நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி லைட்டாக கொதிச்சோடனே நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து பாகு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அதே கடையை லைட்டாக கழுவிட்டு அதில் வந்து நான் இப்போ தாளிசம் பண்ண போகிறேன். இப்போ தாளிசம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வத்தல் இருக்குல்லையே, அதையும் பிச்சு போட்டுக்கிறேன். அதேமாரி மிளகாவையும் வெட்டி அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே நம்ம ஏற்கனவே வேக விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளைப்பாகு, அதையும் நம்ம இது சேர்க்க போகிறோம். இப்போது அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடுங்க. கரெக்டாக இருக்கும் தண்ணி. இந்த 3 மாங்காவுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடயே சேர்ந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டால் அழகாக சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம மாங்காய் பச்சடி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். யாருக்குன்னா நல்லா மாங்காய்லாம் வெந்து வந்ததுனால அது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த இனிப்பு அதோட உவர்ப்பு எல்லாமே சேர்ந்து அந்த உரைப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க.
இதெல்லாம் தயிர் சாதத்துக்கு அப்படி லெமன் ரைஸ்க்கு அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டிலன்னு நீங்கள் அதிகம் சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வீட்லேயும் இது சித்திரை திருநாளில் செஞ்சு நம்ம சாமிக்கு பிரசாதமாக படைக்க போகிறோம். இப்போ சூப்பராக அல்வா மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அந்த தொளி முதற்கொண்டு எல்லாமே வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ சாமிக்கு இதை பிரசாதத்தை படைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சுட சுட சாமிக்கு பிரசாதத்தை படைச்சாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. ஏற்கனவே கும்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் இதை எடுத்திருக்கேன். அதாவது உடனே எடுக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன், அதனால லேட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் இப்போ பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். யாருக்குன்னு இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கலை. நான் அப்படியே செஞ்சு அதை பிரசாதத்தையும் சாமிக்கு படைச்சிட்டேன். இந்த பருப்பு பாயாசத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்கள். காலையிலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் முடியல. அதனால சாயங்காலம் 7 மணிக்கிட்ட தான் கோயில் போயிருந்தோம். கோயில் வந்து நடந்து போகிற தூரம் தான், அதனால நாங்கள் எல்லாருமே 4 பேருமே நடந்தே போயிட்டோம். கோயில் வந்து எங்கே இருக்குன்னா லேபர்கமில் இருக்குது. லேபர்கமில் ஒரு முருகர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். யாருக்குமே பில்டிங்லேயும் ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அங்கேயே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக தான் இப்போ வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். என் மகன் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சீராப்பூரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். என்னடா ஒரு புதுசாக ஒரு நேம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரம்ஜான் டைம்ங்கிறதுனால அங்கங்கே ஃப்ரூட்ஸு, ஃபலுதா, அதேமாதிரி இதுவும் சீராப்பூரியும் கிடைக்கும். இது வந்து நம்ம ரவை கேசரி இருக்குல்ல, அதுவும் பூரி, அதாவது மைதா மாவில் செஞ்சுருப்பாங்க, நல்லா பெருசாக செஞ்சுருப்பாங்க. அதுதான் கீழே வந்து அடுப்பு வந்து கங்கு போட்டு வச்சுருக்காங்க. அந்த செங்கலுக்குள்ளே வந்து அடுப்பு விறகு இருக்குல்ல, கங்கல் போட்டு வச்சுருக்காங்க. அதனால அது சூடாகவே இருக்கும். நம்மளுக்கு சுட சுட தான் தருவாங்க. இதை வந்து நெருத்து தான் தருவாங்க. இவ்வளோ அப்படிங்கிறது நெருத்து தருவாங்க. அந்த நெருத்து தான் நம்ம வாங்கணும். இது 40 ருபீஸ்க்கு இப்போ நம்ம வாங்குகிறோம். இங்கே மும்பையில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்குலாம் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, அண்ணன் உங்கார ஒன்று கேட்டனால நம்ம தங்கச்சிக்காரி ஒன்று கேட்காம இருந்தால் தப்பாக போயிருமேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து என்ன கேட்டான்னா மலாய் கேட்டா. மலாய்ங்கிறது என்னதுன்னா பாலில் செய்கிறது. பால் சீனியில் தான் பண்ணுறாங்க. அது கூட என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் சொல்லும்போது எனக்கு நாங்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்லலாம், சீமைப்பால் சொல்லுவாங்கள்ல, அதாவது மாடு கன்று போட்ட உடனே நம்மளுக்கு ஒரு பால் கிடைக்கும்ல, அந்த பாலில் அதுவும் கொஞ்சம் சேர்ப்பாங்க. அதனால தான் இந்த திக்னஸ் வருது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதையும் நிறுத்து ஒரு 40 ருபீஸ்க்கு வாங்கிட்டு அந்தால மறுபடியும் கோயில் போயிட்டோம். ஏன்னா ரிட்டன் வரும்போது நம்ம ஏதோ கோயில் போயிட்டு வீட்டுக்கு தான் நேராக வருவோம். அதனால் வாங்கிட்டு கோயில் போயிடலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டே கோயில் போயிட்டோம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது 90 ஃபீட் ரோடு. இப்போ நடுவில் ரோடு போய்கிட்டு இருக்கு இல்லையா, வண்டிலாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து 60 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்தாப்புல கிராஸ் பண்ணி நம்ம அந்த போகிறோம்லையே, அந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் லேபர் கம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லேபர் கம்மில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். அது அந்த ரோடை கிராஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு தெரு வரும் பார்த்துக்கோங்க. அந்த தெருவுக்குள்ள தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ ரம்ஜான் டைம்னோடனே எல்லாருமே வந்து நமாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன தர்கா இருக்கும், அதில் பக்கத்துலேயே நின்று எல்லாருமே படிப்பாங்க. 7 o'clock. அதனால ரோடு வந்து கூட்டம் இல்லைன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. கோயில் வாசலில் பூ விற்பாங்க, அதில் பூ வாங்கிட்டு அந்தால உள்ளே போக வேண்டியதுதான். இப்போது இதுதான் கோயிலுங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்கும் கோயில், அதே மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சிலைகள் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும். இது வந்து பாலமுருகர். நிறைய பேர் விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. சிலவங்கலாம் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவாங்க, முருகருக்கு விளக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய விளக்குலாம் வெளியே விற்கிது. நெய் விளக்கு வேணால் நம்ம வாங்கி போடலாம் கோயிலில். அப்புறம் அதே மாதிரி ஊர்லலாம் நம்ம பிரகாரத்தை சுற்றுறதுக்கெலாம் இருக்கும்லே, அதே மாதிரி சின்ன முடுக்காக தான் விட்ருக்காங்க. அப்படியே அழகாக நம்ம சுற்றி கும்பிட்டுக்கலாம். கர்ப்ப கிரகத்தை வந்து சுற்றி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி இங்கே நவக்கிரகம் இருக்குது, அப்புறம் அனுமார் இருக்காங்க, அப்புறம் பிள்ளையார் இருக்காங்க, சிவபெருமான் ஃபோட்டோஸ் வச்சு அதில் நந்திலாம் வச்சுருக்காங்க குட்டியாக சின்னதாக. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இதுதான் ஃபுல்லாக அதுக்குள்ளே வியூ. இந்த சைடு வந்து இடது பக்கம் வந்து கணபதி இருக்கிறாங்க. நடுவில் பாருங்கள் வள்ளி தேவனை வச்சு அழகாக முருகர் இருக்கார். அதே மாதிரி ஐயரும் நல்ல மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம பேர் சொல்லி கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து முருகருக்கு தான் அர்ச்சனை பண்ணோம். இந்த கோயிலோட பேர் என்னதுன்னா ஸ்ரீ கணபதி தணிகவேல் முருகன் டெம்பிள் அப்படிங்கிறது தான் இதோட நேமு, இந்த கோயில் நேமு. அப்புறம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நல்ல மனசு திருப்தியாகவும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே பார்சலை பிரித்து சாப்பிட உட்காந்தாச்சு. மலாய் ஃபஸ்ட்டு காலி ஆகிட்டு, அதுக்கு பிறகு ஜீராபுரி வெயிட்டிங்கில் இருக்குது. இது எப்படின்னா இந்த மாதிரி பூரியை கொஞ்சோண்டு பிச்சுக்கணும். பிச்சுட்டு நம்ம வந்து கேசரி இருக்கு இல்லையா, ரவை கேசரி, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட வேண்டியதான்.
கொஞ்சம் நிறையவே தந்திருந்தாரு. அதை எடுத்து அந்தளவு சாப்பிட வேண்டியது. சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்தியானம் வந்து சாதம், ரசம், சாம்பார், பீன்ஸ் பொரியல், கேரட்டு, வடை இவ்வளோ தான் இருந்துச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணேன்னு தயிர் சாதம் பண்ணி மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திப்போம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.